திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தர் தாமே தன்னுடைய வார்த்தையினாலே நமக்கு எடுத்திருக்கிறார். திக்கற்றவர்களாய் இராமல் தேவனுடைய ஆவியானவர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்முடைய சகல காரியங்களிலும் அவர் நன்மைப்படுத்தி தொடர்ந்து அவர் நம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதித்து வருகிறார். இப்ப இந்த வாரம் தேவன் தாமே நம்மோடு கூட இடைப்பட இருக்கக்கூடிய காரியங்களை 2 தீமோத்தேயு 1:4 தேவன் தாமே நமக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். அடிப்படையான ஒரு ஆராதனை சிந்தனையாக காணப்படுகிறது. 2 தீமோத்தேயு 1:4. மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே நமக்கு சொல்லக்கூடிய காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய அன்பின் குமாரனாகிய சீசனாகிய தீமோத்தேயுக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பின் மடல். இந்த அன்பின் மடல் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இதுல அநேக விதமான ஆலோசனையை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அறிவுரையாக எழுதுகிறார். ஆவியானவர் தாமே இந்த காரியங்களை நமக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை. அந்த ஆராதனை எப்படியாக இருக்க வேண்டும் என்கிறதை தேவன் தாமே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தீமோத்தேயுக்கு எழுதக்கூடிய நிருபத்தின் மூலமாக நமக்கும் அதை சொல்கிறார். இங்கே சொல்லப்பட்ட இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, முன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் கடவுளை ஸ்தோத்தரிக்கிறார். ஸ்தோத்தரிக்கும் பொழுது 2 விதமான காரியங்களை அங்கே முக்கியப்படுத்துகிறார். முக்கியப்படுத்தக்கூடிய விஷயமானது மாயமற்ற விசுவாசம். அங்கே விசுவாசம் என்று எழுதப்படவில்லை, அதற்கு முன்பாக ஒரு அடைமொழியை சேர்த்து மாயமற்ற விசுவாசம் என்று எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் மனசாட்சியோட ஆராதித்து வரும் என்று மாத்திரம் எழுதாமல் அதற்கு முன்பாக இன்னொரு அடைமொழியாக சுத்த மனசாட்சியோட என்று எழுதியிருக்கிறார். ஆராதனை என்பதனுடைய அடிப்படை கருத்து என்ன, ஆராதனை என்பது என்ன என்று நாம் அடிப்படையான காரியங்களை காணும் பொழுது, தேவனுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே அவருடைய ஜீவனாலே மீட்கப்பட்ட தேவனுடைய சொந்த ஜனங்கள், தேவனுடைய சொந்த ஜனங்கள் அவருக்கு நன்றி பலிகளாக இருக்கக்கூடிய அந்த துதி ஸ்தோத்திர பலிகளை ஆராதனையாக கருதப்படுகிறது. அந்த ஆராதனையை செய்யறதுக்கு என்ன தகுதி நமக்கு வேணும் அப்படின்னு பார்க்கும் பொழுதும், அது மாத்திரமல்லாமல் அது நன்றி பலிகள் என்று சொல்லப்படக்கூடிய காரியங்கள் அது எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்கிறதுடைய 2 கேள்விகள் நமக்கு முன்பாக வருகிறது. அந்த 2 கேள்விகளுக்கு பதில் இந்த வசனத்திலே, அதாவது மாயமற்ற விசுவாசம், மாயமற்ற விசுவாசம், அது மாத்திரமல்லாமல் சுத்த மனசாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மாயமற்ற விசுவாசம் சொல்லும் பொழுது அதனுடைய எதிர்ப்பதம் ஒன்று இருக்கு. அப்ப என்னன்னா, மாயமானமான விசுவாசம் இருக்கு, மாயமான விசுவாசம் இருக்கு அப்படிங்கிறதும் அதனுடைய உள்ளர்த்தமாக காணப்படுகிறது. அப்ப மாயமான விசுவாசம் இருக்கு, அது மாத்திரமல்லாமல் சுத்த மனசாட்சி என்று சொல்லப்படும் பொழுது அதனுடைய எதிர்பார்த்தை பார்க்கும் பொழுது அசுத்த மனசாட்சியுடைய என்றும் சொல்லப்படுகிறது. அப்ப இதை ஏன் இவர் மையப்படுத்துறாரு? மாயமற்ற விசுவாசம் வேணும், சுத்த மனசாட்சியோட கூட நான் என் முன்னோர்கள் முதற்கொண்டு ஆராய்ந்து வரக்கூடிய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்ல வேண்டிய அர்த்தம் என்ன அப்படின்னா, அப்ப இந்த 2 கூடாத சில காரியங்கள் இருக்குது. ஒண்ணு அசுத்த மனசாட்சியும், இன்னொன்னு மாய்மானமான இருக்கக்கூடிய விசுவாசமும் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. அப்ப அது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலேயே நம்ம அந்த காரியத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் மனிதனும் கலாத்தியர் நிருபத்துல அப்போஸ்தலர்கள் ஒரு சில காரியத்தை புரிஞ்சு பண்ணினாங்கன்னு சொல்லி இந்த காரியத்தை புரிஞ்சு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது கொஞ்சம் நீண்ட வசனமா இருக்குது. கலாத்தியர் 2:11 முதல் 16 வரை இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம இங்க பார்த்தோம்னா இவர் சொல்லக்கூடிய இந்த காரியத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கலாத்தியர் 2:11 முதல் 16 வசனம். கொஞ்சம் நிறுத்தி இதை மட்டும் வாசிங்க. அண்டர்லைன் பண்ணிக்கங்க இந்த இடத்துக்கு. யாரு அந்தியோகியா போறா? அப்ப அவர் மேல என்ன சுமருது? இதை மைண்ட்ல வச்சுக்கணும். வாசிங்க. இதை எழுதுறது யாரு? இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. அங்க நடந்த ஒரு சம்பவத்தை அவர் எடுத்து கூறுறாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஒரு காரியத்தை அவர் ஸ்ட்ரைட்டா எழுதுறாரு. நீ பண்றது தப்பு, நீ பண்றது தப்பு. என்ன பண்றாரு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம வாசிக்கணும். எப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவர் இப்ப இங்க ஒரு சிலர் வராங்க.
எங்க இருந்து வராங்க அவங்க? யாக்கோபிலிருந்து ஒரு கூட்டம் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அந்த கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி வாசிங்க. அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா, பேதுரு புறஜாதியோட சாப்பிட்டாரு. இப்ப அந்த காலத்துல இப்ப இது எழுதப்பட்டது பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் காலகட்டத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான ஒரு உயிர்த்தெழுந்து சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாட்கள்ல நடந்த ஒரு சம்பவமாக இருந்தார். ஆனா இங்க இன்னமே புறஜாதி மனிதர்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்றது கிடையாது. புறஜாதிகளை யூதர்கள் ஏற்றுக்கொள்றது இல்லை. அவங்க புறஜாதிகள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். அது மாத்திரமல்ல, விருத்த சேதனம் இல்லாதது மட்டுமல்ல, நம்ம ஆராதனையில நினைவு கூடுறோம் இல்லையா, ஸ்தோத்திரங்கள் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டவன், அசுத்தன், அவன் தீட்டு, அவன் ஆகாதவன், அவனோட நீ என்ன பண்ணக்கூடாது, உப்பு மிளகா எதுவுமே பழகக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது அவனோட நீ என்ன பண்ணக்கூடாது, கலந்து ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுங்கிறது அங்க நடைமுறையில இருந்து ஒரு வழக்கமாகவே இருந்தது. புறஜாதிகளுடைய ரட்சிப்பினுடைய காரியங்கள் நடக்கும் வரைக்கும். அப்ப இந்த இடத்துக்கு பார்க்கும் பொழுது அந்த யாக்கோபு கண்டத்திலிருந்து சில பேர் அந்த இடத்துக்கு வராங்க. வரும்பொழுது அந்த பேர் என்ன பண்ணிருக்காருன்னாக்கா, புறஜாதியாரோட கூட ஒண்ணும் பண்ண இருந்திருக்காரு, சாப்பிட்டிருக்காரு, குடிக்கிறாரு. ஆனா சில பேர் அந்த கூட்டம் வந்த உடனே இவர் பார்த்து என்ன பண்ணிருக்காரு, பயந்துட்டு அதுக்கப்புறம் அவர் செய்யக்கூடிய காரியம் தான் ஒரு தப்பா போயிடுது. என்ன அப்படின்னாக்கா, விலகி பிரித்தான் மற்ற யூதரும். ரொம்ப முக்கியமான விஷயம். தப்பு செஞ்சது ஒருத்தன் தான். ஆனா அவனோட கூட என்ன ஆகி போச்சு, ஒரு கூட்டம். அவனை பார்த்து, ஏன்னா அவனை ஃபாலோ பண்ண, அவனை பாக்குறேன். இப்போ ஒரு விசுவாசி வாழ்க்கையில எப்படி இருக்கான் என்னங்கிறத நம்ம வாழ்க்கை நம்மளோட முடிஞ்சு போனதில்ல. இது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். நமக்கே தெரியாம நம்மளை கவனிக்க முடியும் ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு கூட்டம் இருக்கு. அப்ப நாம ஒரு சில காரியங்கள் தவறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடும். அவங்களுக்கு என்ன ஆயிடும், அதிர்ச்சி ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவரே பண்றாரு, நம்ம பண்றதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோடு கூட சேர்ந்து இவர்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, மாயம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய மாயத்தினால அடுத்தது எது நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் பண்ணது தப்பு பேதுரு, அதுக்கப்புறம் அவரை பார்த்து ஒரு சில கூட்டம் மாறிச்சு, அதுக்கப்புறம் பர்னபாவும் இருக்கிறாங்க. அப்ப அது சரியோ, அவர் பண்ணது சரியோ? அப்ப இடம் வந்தா நம்ம என்ன பண்ணிக்கணும், விசுவாசியா இருந்துக்கணும். யாரும் இல்லைன்னா விசுவாசியோட இருக்கும்போது விசுவாசியா இருக்கணும். விசுவாசிகளோடு இல்லாதப்ப நம்ம என்ன இருக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு வாழணும். அப்படிங்கிற ஒரு மறைமுகமான காரியம் என்ன இருக்குனாக்கா, தேவனுடைய ஒரு காரியத்தை நம்ம என்னைக்குமே நம்ம நல்லா மைண்ட்ல வச்சு, நீ எப்ப தொடப்பட்டையோ, நீ எடுக்கப்படணும். நீ எப்ப தொடப்பட்டையோ, நீ எடுக்கப்படுகிற வரைக்கும் விசுவாசி தான். நீ தனியா இருந்தாலும் விசுவாசி தான், நீ விசுவாச கூட்டத்தில் இருந்தாலும் விசுவாசி தான், நீ சபையில இருந்தாலும் விசுவாசி தான், நீ எந்த பாதாளத்துல படுக்க போடாலும் சரி. தாவீது சொல்லுங்க, அவர் நம்மளை காப்பாற்றுறது மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கிறதே தவிர நம்முடைய அடையாளத்தை நம்ம பராமரிக்கிறோம். நமக்கு என்று ஒரு அடையாளம், அந்த அடையாளம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட ஒரு க்ஷணம். நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டவன், நீ விசுவாசி. விசுவாசி என்கிற வார்த்தை நவுன் கிடையாது. இது தியான புத்தகத்துல கூட நான் எழுதியிருக்கிறேன். இது நவுன் இல்லை, இது ஒரு ஆக்டிவ் வெர்ப். விசுவாசிங்கிறவன் செயல்படக்கூடியவன். விசுவாசிப்பா, விசுவாசி 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 அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பர்சனோ ஒரு நவுனோ ஒரு செயல்படாத ஒரு பொருளோ சேரோ டேபிளோ இந்த மாதிரி அந்த நேமிங் வேர்டு இல்லை. இது ஒரு ஆக்டிவ் வேர்டு. அப்ப அவன் செயல்படக்கூடியவனாக காணப்படுகிறான். ஏன்னா அவனுக்குள்ள ஜீவன் இருக்கு. அவனுக்குள்ள என்ன இருக்கு, ஜீவன் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள என்ன இல்ல, ஜீவன் இல்ல. அவனுக்கு வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு நல்லது கெட்டது தெரியாது, தான் செய்யறது பாவங்கிறது தெரியாது. நம்ம உலகத்துல நினைக்கிற பிரகாரமாக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சாதாரண நீதியெல்லாம் பாவம் தான் வேதம் தெளிவா சொல்லுவோம். இப்ப நியாயப்பிரமாண சட்டம் கொடுக்கப்படும் பொழுதுதான் கடவுள்ங்கிறவர் இவ்வளவு பரிசுத்தம்ங்கிறதே மனுஷனுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. அப்படின்னா கஜா முஜான் இருக்குது லைஃப் எல்லாமே. ஆனா மோசே கட்டளை எழுதி கொடுத்து 10 கட்டளைகள் கொடுக்கப்படும் பொழுது கடவுள்ங்கிறவர் என்னாருங்கிறது மனுஷனுக்கு தெரியுது. அப்படின்னா நாம யாரு அவரு யாருங்கிறது ஐடென்டிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் வார்த்தையே அவருக்கு அப்பதான் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை கொடுத்து
உன்னை மீட்டு எடுத்துக்கும் போது நீ மறுபடியும் அவர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் இந்த பூமியில உன்னுடைய ஜீவன் எடுக்கப்படும் வரைக்குமே நீ எங்க இருந்தாலும் விசுவாசம். ஆனா இங்க நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அவனோடு கூட மாயம் புரிகிறார்கள், நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு சீசர்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்போஸ்தலர்கள் அப்படிங்கிறவங்க என்னன்னாக்கா தேவனாலே ஊழியத்திற்கு நேரடியாக அழைப்பை பெற்றவர்கள். தேவனாலே நேரடியாக நீ போன்னு சொல்லி கடவுளே டைரக்டா சொன்னது அவங்க கிட்ட. சீசர்கள் அப்படிங்கிறது சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள் அவர்கள் மூலமாக வசனத்தை கேட்டு மத்தவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கிறவங்க பைபிள் மூலமா சொன்னா அது அவர்கள் சீசர்கள். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய கூடவே இருந்தவங்க, நேரடியாக அழைப்பு பெற்றவர்கள். அந்த இடத்துக்கு அந்த 12 பேர் யூதாஸ் காணாம போனதுனால அந்த இடத்துக்கு ஃபுல்ஃபில் பண்ண இவங்களா செலக்ஷன் மெத்தடாலஜி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆனா அது கடைசி வரைக்கும் அது வேலை செய்யல. ஆனா ஆண்டவர் தெரிஞ்செடுத்தது தான் பவுல். பவுல்கிட்ட நேரடியாக கட்ட பேசுறாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமேன்னு பேசி நேரடியா அதே பவுலையும் ஊழியத்துக்கு அவர் தெரிந்து கொண்டு பவுலும் தேவனால் நேரடியாக அழைப்பு பெற்றவங்க எல்லாம் அப்போஸ்தலர்கள். அதன் பிறகாக அவர்கள் மூலமாக அப்போஸ்தலர்கள் மூலமாக கடவுளை கண்டுகொண்டு ஏற்றுக்கொண்டு வந்தவங்க எல்லாமே சீசர்கள். நாம எல்லாம் சீசர்கள். அப்படி இருக்க பொழுது இங்க அப்போஸ்தலர்களுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது, மாயம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துக்கு அவர் ஏன் பவுல் அதை மெயினா சொல்றாரு அப்படின்னாக்கா, அதாவது சுத்த மனசாட்சியோட ஆராதிங்க, சுத்த மனசாட்சியோட ஆராதிங்க. அதே நேரத்துக்கு மாயமற்ற விசுவாசத்தை பாருங்க. ஒரு ஆராதனை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, உயிர் கலந்து மனசாட்சியில சுத்தம். இந்த ரெண்டையும் தேவன் எதிர்பார்க்கிற வர ஆவியானவர் அவர் கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தீர்க்கதரிசி கர்த்தர் எழுதக்கூடிய மிக முக்கியமான காரியங்கள் ஆராதனையினுடைய அடிப்படை கருவிகள் இது ரெண்டும் முக்கியம் சொல்லி சொல்றாரு. ஆனா இங்க பார்க்கும்போது இப்ப இதெல்லாம் இந்த பூமியில இருந்திருக்கு, அப்போஸ்தலர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அடுத்தது சீசர்கள், அதுக்கு அடுத்தது வாங்கும்பொழுது அப்ப இந்த காரியத்தை தேவன் அறிவிக்கிறவராக இருக்கிறார். இதனுடைய இது அப்படியே நீங்க 16வது வருஷம் வரைக்கும் வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா வாசிக்கிறேன். அது மற்ற யூதரும் அவனோடு கூட மாயம் பண்ணினார்கள், அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இருக்குண்டார். அடுத்து செயின் லிங்க் ஆகிட்டே போகும். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியா நடவாததை நெகட்டிவ் ஃபார்ம் நடவாததை நான் கண்ட போது அவர் என்ன பண்றாருன்னா, எல்லாருக்கும் முன்பாக நான் வேதுருவையை நோக்கி சொன்னது என்ன பண்றாரு, இதனால இருக்கிற நீ யூதர் முறைமையாக நடவாமல் பிரஜாதியார் முறைமையாக நிறைய நடந்து கொண்டிருக்க, பிரஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீ எப்படி கட்டாயம் பண்ணலாம்? நீயே சுவாசியா இல்லையே, நீ எப்படி கேள்வி கேட்கலாம்? சுவாசியா இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு குவாலிபிகேஷனே ஒரு இல்ல அவர்கிட்ட. நீ போய் மத்தவங்க நீ ஏன் அப்படி பண்றன்னு கேட்கிற ரைட்ஸ் இருக்கா? ரைட்ஸ் இருக்கா? பிரஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இல்லாமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளாகவும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது. என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீ உங்களுடைய கிரியையினால நீதிமான் ஆகிறது இல்லைங்கிறதா என்னோட கான்செப்ட். இப்ப கிரியை எப்படி வரும் அப்படின்னாக்கா, விசுவாசத்தினால வரும். விசுவாசம் எப்படி கேள்வியினால வரும்? இப்ப கேள்வியினால உனக்கு விசுவாசம் இருந்துச்சு, அந்த விசுவாசத்துல நீ மாயம் இருக்காது. அப்படி மாயம் இல்லாத ஒரு சுத்தமான விசுவாசம் உனக்கு இருந்ததுன்னா உன்னுடைய அடுத்த இதெல்லாமே செயின்லிங்க் தான். எல்லாம் ஒண்ணு கரெக்டா இருந்தாதான் அடுத்தடுத்து இருக்கு. கரெக்டா ஒரு கட்டடத்தினுடைய அடிப்பட்ட பேஸ்மெண்ட்டை சரியா நம்ம வச்சோம்னா நீங்க அதுக்கு மேல 100 பில்டிங் 100 மாடி ஏத்துனாலும் கீழே இருக்கிற பேஸ் கரெக்டா. ஏன்னா பேஸ வச்சுதான் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர், அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு நம்மளால ஏறி போக முடியும். கீழே சரியா எதுவுமே இந்த விசுவாசத்திலேயே ஓடுறோம், விசுவாசத்திலேயே மாயம் பண்றோம், விசுவாசத்திலேயே நடிக்கிறோம், கடவுள்கிட்டயே நடிக்கிறோம். அடுத்தடுத்து செயின் லிங்க் என்ன ஆகும்? உங்களுடைய கிரியையும் என்னவா இருக்கும்? பேசமா இருக்கும். அதுதான் வேஷம், நடிப்பு, மாய்மானம், இதெல்லாம் வருது. இது எல்லாம் தொடர்ந்து ஒரு இடத்துல வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் படுபயங்கரமான சில நிலைமைகள் நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஆராதனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, வாரம் பூரா தேவனுக்காக நம்ம வாழ்ந்துட்டு
அந்த வாரத்துல தேவன் ஆராதிக்கிறதுக்காக வாரத்தின் முதல் நாள் நம்ம பொழுது கொண்டு வரும்பொழுது நம்முடைய சுத்தமா நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வாரம் பூரா தேவனுக்கு நீங்க நல்லா இருந்திருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம், எல்லாரும் இருந்திருக்கலாம். ஆனா நீங்க விழுந்ததாவே தேவனுடைய சமூகத்துல என்ன சொல்லணும்? சொல்லிடணும். நாம விழுந்தது அவருக்கு தெரியாதா? நாம இடர்னது அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாது இங்க எதுவுமே இல்லை. நீங்க பாதாளத்துல படுக்க போட்டாலும் அப்படி இருக்கிறாரு. அவர் கண்டிப்பா அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதே அவருக்கு தெரியும் போது நம்ம செய்யற கிரியைகள் அவருக்கு தெரியாம இருக்கும். அப்படி இருக்கும் போது தேவனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் நான் கொஞ்சம் தெரியும். நீ தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்க. நீ போய் மனுஷங்கிட்ட ஒத்துக்க சொல்லல, நீ அவர்கிட்ட சொல்லணும். முழங்கால் போட்டு அன்றைய நாளுடைய காரியம் காலையில இருந்து அன்னைக்கு நைட்டு படுக்க போகும்போது இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிடுறோம். படுக்க போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த காரியங்களுடைய எல்லாமே தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணிட்டு நாம அந்த காரியங்களை சரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா இல்ல ரொம்ப நொந்து போய் தூங்கிட்டோம் அன்னைக்கு, அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் பொழுதாவது என்ன பண்ணணும்? முதல்ல கடவுள்கிட்ட தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்திரிக்கும் பொழுது அவர்கிட்ட அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி அறிக்கைக்கிட்டு அதை நாம சரி பண்ணி அதை நம்ம சரி பண்ணாம பெண்டிங் வச்சுக்கிட்டே போனோம். இந்த கடனை பெண்டிங் இருக்கிற மாதிரிதான் கடன் வளரவே தவிர கடன் இன்னும் குறையாது. கடன் வாங்கணும்னா கடன் பட்டாருடைய நெஞ்சம் போல் கலங்கினான் இலக்கிய அவ்வளோ இது. அப்ப தொடர்ந்து என்ன ஆகுதுனாக்கா ஒரு காரியத்தை நம்ம சரி பண்ணாமே விட்டோம்னா அது செயின் லிங்க் ஆகிட்டே போகும். அந்த செயின் லிங்க் ஆகுறது என்ன கொண்டு வரும் தெரியுங்களா? அது இருக்கிறதே பயங்கரமான ஒரு காரியத்தை சொல்லுவோம். எல்லாத்துக்கும் மேல இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம். அதாவது சுத்த மனசாட்சி. அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அவர் சொல்லக்கூடிய சுத்த மனசாட்சி. முதல்ல மனசாட்சிங்கிறது ஒண்ணு இருக்கா? அந்த விஷயத்த நம்ம முதல்ல மனசாட்சிங்கிறது ஒண்ணு இருக்கு நம்புறீங்களா? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? நீங்க தான் பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்க? அந்த மாதிரி காரியங்கள் மனிதன் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் பணம் அவங்களுக்குள்ள மனசாட்சி அப்படிங்கிறது பொதுவா எல்லாரும் பேசுற விஷயம். அது உண்மையிலே இருக்காது. தெரியுது. நான் சொல்ற வசனங்கள் அவங்களுக்கு ஒவ்வொருத்தர வாசிங்க, மாற்றி மாற்றி வாசிங்க. தயவு செஞ்சு ஒருத்தர் வசனம் வாசிச்சா அவங்களுக்கே பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவங்களே வாசிக்க தீர்ப்பு 1:15 வாசிங்க. யாராவது ஜென்ஸ் சைடு வாசிங்க. தீர்ப்பு 1:15 ஒருத்தர் வாசிச்சா மறுபடியும் வாங்க முடியாது. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் சுத்தமாயிராது. அவர்களுடைய மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும், அவருடைய மனமும் மனசாட்சியும் கூட தீர்க்கப்பட்டிருக்கும். அப்படிதான் இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு என்ன சொல்லுது? அங்க மனசாட்சியை பற்றி சொல்லுது. அடுத்தது எபிரேயர் 9:14 வாசிங்க. நித்திய ஆவியினாலே ஒருத்தங்க வாசிச்சவங்க மறுபடியும் வாசிக்கலாம். ரொம்ப முக்கியம். 9:14 அதாவது ஆராதனை அப்படிங்கிறது என்னன்னா முதல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க தேவனை உலக பிரகாரம் ஒரு காரியம் இருக்கு. நான் சொல்ல வரேன், தேவனை மகிமைப்படுத்த வரையும் உங்களால என்ன கொண்டு வர முடியும்? நீங்க என்ன கொண்டு வரலாம்? உங்களையே கொண்டு வாங்க. உங்களை கொண்டு வாங்க. உங்களை கொண்டு என்ன பண்ணுங்க? உங்களுடைய உண்மையை கொண்டு தேவனை ஆராதிங்க. வசனத்தினால தேவனை ஆராதிங்க. ஸ்தோத்திரத்தினால தேவனை ஆராதிங்க. பாடல்கள்னால தேவனை ஆராதிங்க. உங்களுடைய கீதங்கள், உங்களுடைய சாட்சி, அந்த வாரத்துல தேவன் செய்த நன்மைகள், இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஆராதனை. அப்ப நீங்க வசனம் வாசிக்கும் போது தேவன் மகிமைப்படும். என்னைக்கு மோட்டி போட்டு வசனம் வாசிங்க. எபிரேயர் 9:14 ஆவியானே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுக்கு தேவனுடைய உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளை ரசிக்கிறது எவ்வளவு நிச்சயம். இங்கே மனசாட்சி 1:19 வாசிங்க. வாசிங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு 1:19 இல்ல நல்லா பாருங்க. 1:19 இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். இப்ப அடுத்தது அப்போஸ்தலர் 23:1 வாசிக்காத வாசிங்க. அப்போஸ்தலர் சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னார். ஓகே.
இப்ப இந்த இடத்துக்கு மனசாட்சி பத்தி சொல்றாருங்களா. அடுத்து 1 பேதுரு 3:16. 1 பேதுரு 3:16. உங்கள் நல்ல நம்பிக்கைகளை ருசிக்கிறவர்கள் 1 பேதுரு 3:16. உங்கள் நடத்தையை ஒருவர் செய்கிறவர்கள். கிறிஸ்துக்கேற்ற உங்கள் நல்ல நம்பிக்கையை ருசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாக சொல்லி வைக்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். இப்ப வாசித்த எல்லா வசனத்திலையும் வேற சொல்றதை நம்ம எப்பயுமே கேட்போம். அப்ப மனசாட்சிங்கிறது ஒண்ணு இருக்குது. சரி, இது யாருக்குள்ள இருக்குது? எல்லா மனிதர்களுக்குள்ளே இருக்கா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள இருக்கா? எல்லா மனசுல இருக்கு. எங்க இருக்கு? வாசிச்சோம் இல்லையா? மனசாட்சிங்கிறது எல்லா மனசுங்கிட்டே இருக்கு. மனசாட்சி அப்படிங்கிறது பேசுமா? பேசு, கண்டிப்பா பேசு. சரி, இப்ப ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய மனசாட்சிக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுடைய மனசாட்சிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன தெரியல, அவங்க மனசாட்சி சொல்றது என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் செய்யறது தப்புன்னு நல்லாவே தெரியும். இதை செஞ்சா அந்த குடும்பத்துக்கு அது துரோகம் அப்படிங்கிறது. ஆனாலும் அதை இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஒரு சிலர் ரொம்ப நேர்மையானவங்களாக இருப்பாங்க, மனசாட்சி சொல்றது கேட்பாங்க, மனசாட்சி கிடைக்கிறத வாழ்வாங்க. ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன வித்தியாசம்னா, அவனுடைய மனசாட்சியோடு கூட பரிசுத்த வேதாகமமும் கர்த்தருடைய ஆவியானவரும் இருப்பாங்க. அப்ப அவன் மும்மடங்கு பலன் கொண்டவனா இருக்கு. இப்ப நீ ஒரு தப்பு செய்ய போற அப்படின்னு உனக்கு தடுக்கிறது 3 விஷயம் இருக்கு. நீ மனுஷனா இருக்கிறதுனால உன்னுடைய மனசாட்சி, அடுத்தது நீ வேதத்தை வாசிக்கிறதுனால வேத இருக்கிறது, அடுத்தது பரிசுத்த ஆவியம். இந்த 3 காரியங்களை என்ன பண்ணனாக்க அவனை பயங்கரமான ஒரு பவரோடு கூட அவனுக்குள்ள வேலை செய்யும். இப்ப இந்த பவரோடு கூட வேலை செய்யற காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்னா கேட்கணும். கண்டிப்பா கேட்கணும். நம்ம கேட்காம விடுறது அது மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் முடிக்கணும். இப்ப நம்ம அதை கேட்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, வாசிங்க சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடத்திய வழியை உனக்கு காட்டுவேன், முன்பே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்பதான் இந்த வசனம் வேலை செய்யும். உன்னை பத்தி சொல்லக்கூடிய நீ யாரு அப்படிங்கிறது வெளியில இருக்கிறவங்க சொல்றதை காட்டிடும். நான் யாரு அப்படிங்கிறத என்னுடைய மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தெரியும். என்னதான் கூடவே வந்தாலே என் மனைவிக்கு பல விஷயம் தெரியாது. நம்ம என்னதான் ஒரு குடும்பத்திலேயே இருந்தாலும் நம்மளை பத்தி குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் தெரியும். என் மனைவி பத்தி எனக்கு எல்லாமே தெரியாது. ஆனா அதே நேரத்துக்கு என்னை பத்தி நான் தெரியணும் அப்படின்னா என்னுடைய மனசாட்சி என்ன சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னுடைய மனசாட்சி சொல்றதுதான் பூரணமான சாட்சி. என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்துது அப்படின்னாக்கா அப்ப நான் என்ன பண்ணணும், உடனடியா இந்த காரியத்தை சரி பண்ணிக்கணும். இப்படி நான் என்னுடைய மனசாட்சி சொல்றது, ஆவியானவர் சொல்றது, வசனங்கள் சொல்றதெல்லாம் நான் கேட்கும் பொழுதுதான் இந்த சங்கீதம் 32:8 அந்த வசனம் வேலை செய்யும். என்ன வேலை செய்யும் தெரியுங்களா? உண்மையே என் கண்ணை உனக்கு ஆலோசனை சொல்லுது. நீங்க ஒரு புத்தி சொல்றீங்க, நீங்க சொல்ற புத்தி அவர் கேட்கிறாரு, நான் ரொம்ப நல்லது, சரிங்க நீங்க சொல்றபடியே என்ன பண்ணிக்கிறேன், நான் இதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க மறுபடியும் அவங்களுக்கு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா சொல்லுவோம். ஏன்னா அவங்க சொல்றது என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. இப்ப நாம ஒண்ணு சொல்றோம், சட்டையே பண்ணல, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? புத்தியை மட்டும் அவங்க தள்ளி விடல, உங்களையும் சேர்த்து என்ன பண்றாங்க, தள்ளி விட்டுறாங்க. அப்ப புத்தி சொல்ற மனிதனையும் என்ன பண்றாங்க, தள்ளி விட்டுறாங்க. அப்ப மறுபடியும் நம்ம அவங்களுக்கு புத்தி சொல்லுவோமா? மனுஷனுக்கே எப்படின்னா கடவுளுக்கு மேல் நான் நீ உனக்கு போதிச்சு நீ நடக்க வேண்டிய வழிய நான் என்ன பண்ணுவேன், காட்டுவேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த பாதையே தெரியும். இதுக்கப்புறம் சுத்த மனசாட்சி இருக்கும். சுத்த மனசாட்சி இருக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன தெரியும், பாதையே தெரியும். என்ன பாதை, நாம நடக்க வேண்டிய பாதை. இப்ப கரண்ட் போச்சுன்னா நமக்கு எல்லாம் தெரியல, அந்த மாதிரிதான் நமக்கு வாழ்க்கை பாதை. அப்ப நமக்கு நடக்க வேண்டிய பாதையே தெரியலன்னா நம்ம எங்க போய் தப்போம், தடுமாறி அங்கேயும் இலை விழுந்து எந்திரிச்சு நேரம் பேருந்து அதுக்கப்புறம் ரத்த காயத்தோட தான் வாழணும். இந்த ஆலோசனை நமக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம முதல்ல சுத்த மனசாட்சி நமக்கு வரும்.
இந்த சுத்த மனசாட்சி நமக்குள்ள இல்லை அப்படின்னாக்கா நமக்குள்ள ஆவியானவரும் வேலை செய்ய மாட்டாரு. கர்த்தருடைய பரிசுத்த எழுத்துக்களும் ஜீவன் உள்ளதாக உங்களை திருத்த முடியாது. ஏன்னா நம்ம தான் கேட்கறது இல்லையே, சொல் பேச்சு கேட்கறது இல்லை. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணிக்கிறான்னு வேற சொல்லுது. அப்ப அவன் இஷ்டத்துக்கு அவன் போறான் அப்படின்னாக்கா கடைசியா என்ன ஆகும்? ரொம்ப அது அவமானத்தை முடியும். அதனாலதான் பிள்ளை வளர்ப்புல ரொம்ப தெளிப்பா இருக்காங்க. சில நேரத்துக்கு தப்புன்னா தப்பு தான். சொல்றத வாயில சொல்றத வாயில சொல்லுவாங்க. தடியில சொல்ல வேண்டியத தடியில சொல்லுவாங்க. ஏன் தடியில சொல்றாங்க? ஏன்னா அது தடியில தான் சரியாகும். அதுதான் மருந்து. அந்த மருந்து போடல அப்படின்னு என்ன ஆகும்? வேலைக்கு ஆகாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் புத்தி வந்துடும். அதுவா புத்தியா முறைச்சு நடந்துட்டான். இப்ப அடுத்தது இங்க இது எதுவுமே அவன் கேட்கவே இல்லை. சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னாக்கா அடுத்தது என்ன நடக்குதுன்னா அடுத்து ஒரு பயங்கரமான சூழ்நிலையை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கணும். 1:4 இருங்க. 4 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையா சொல்லிக்கிறபடி இருக்கா? ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையா சொல்கிறது. பிற்காலங்களிலே மனசாட்சியும் சூழ்ந்த உயர்வுடைய ஆயத்தினாலே சிலர் வஞ்சிக்க ஆவியருக்கும் விசுவாசங்களின் உபதேசங்களுக்கும் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கொல்லப்பட்டு போவோம். என்ன ஆகும்னாக்கா ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா வெளிப்படையாக பேசுறாரு. எல்லாத்தையும் நீ தப்புன்னா தப்புதான்பா, சரின்னா சரிதான்பா, நீ போற பாதை கரெக்ட் தான்பா, எல்லாமே திருத்தி கொண்டுட்டு வராது. ஆனா நீ எதையுமே நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னாக்கா காலத்துல என்ன ஆகணும்? சூடுண்டவனா மாத்திரம் இல்ல, உயருடைய மாயத்தினால நீ விற்கப்படுற. அது மட்டும் இல்லாம வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு ஏமாத்துறவங்க, அதே மாதிரி பிசாசனுடைய உபதேசங்கள். நல்ல கவனிங்க, உபதேசம் நீங்க யாருக்கிட்ட இருந்து வாங்கிக்கணும்? விசுவாசி கர்த்தரிடத்துல இருந்து நமக்கு உபதேசம் வரணும், ஆலோசனை வரணும். அவர் நம்ம மேல கண்ணை வச்சு நமக்கு நடக்க வேண்டிய பாதையை எல்லாமே காண்பிக்கணும். எல்லாமே விட்டுட்டு போய் கடைசியா நமக்கு யாரை போதிக்க ஆரம்பிச்சிருவா? விசுவாசத்தை போதிக்க ஆரம்பிச்சிருவோம். விசுவாசத்தை போதிக்க ஆரம்பிச்சானா உங்களை எங்க கூட்டிட்டு போவான் தெரியுங்களா? நரகத்துக்குள்ள உங்களை தள்ள முடியாது அவனால. ஆனா நரகத்தினுடைய வேதனையும் அந்த காரியத்தினுடைய மன உளைச்சலையும் கொண்டு போய் வாசல் வரைக்கும் கொண்டு போயிருக்கோம். நரகத்தோட வாசலுக்கு சொல்லல, வாழ்க்கையில் அவ்வளவு வேதனைகள் வந்துடும். வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய வேதனைகள் வந்துடும். அதோட முக்கியமான பயங்கரமான ஒரு காரியம் நடந்துடும். விசுவாசத்தை வச்சு நம்ம விலகி போயிடுவோம். பின்மாற்றத்துக்கு போறாங்க இல்லைங்களா? கடவுளை மறுதளிச்சு போறது, பின்மாற்றத்துக்கு போறது, மறுபடியும் எங்க இருந்து வந்தாலும் அங்கேயே போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். நான் வாழ்க்கையில ரசிக்கப்பட்டு வந்த புதுசுல முத ஊழியத்துக்குன்னு என்ன ஊழியக்காரர் கூட்டிட்டு போனது, அவங்க கூட ஒரு பின்வாங்கி போன ஒரு மனிதனை தான் ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம். அவன் நெஞ்சிலையும் மாறுபடியும் அடிச்சுட்டு அதுதான் அம்மா. அவங்க அம்மா சொன்னாங்க சாட்சி, அந்த பையன் இருந்தா நாங்க போய் பார்க்க போன. ஏசா மனமாறுதலை தேடியும் என்ன ஆயிடுச்சு? பின்னாட்கள் மனமாறுதலை தேடியும் அவன் காணாம போனான். அதான் அவன் கிடைக்கல. மறுபடியும் நல்லா புரிஞ்சுக்குங்க, இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு பொக்கிஷம். இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த உலகத்துல நீங்க எதையும் இழக்கலாம், எல்லாத்தையும் நம்மளால சம்பாதிச்சுக்க முடியும். யோபுவுக்கு வந்த சோதனையை போல இந்த பூமியில யாருக்குமே சோதனை வரல. எல்லாவற்றையும் அவர்கள் வந்து எல்லாவற்றையும் சதேகர்கள் சடுதியில் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. பயங்கரமா இருந்தது அவருடைய நிலைமை. ஆகிலும் அவர்கள் நாவை காத்து நிறைய நேரத்துக்கு நம்ம இதுலதாங்க விழுந்து போறோம். நம்ம தூண்டி விட்டு நம்ம பேச விட்டுருவாங்க. பேச விட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நம்ம நாவினால பாவம் செய்ய வேண்டியது. அது வரைக்கும் அந்த விசுவாச வாழ்க்கை ஒண்ணு இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. அதனால ரொம்ப கவனமா இருக்கும். அதனால தன்னுடைய கண்களினால் மாத்திரம் அல்ல, தன் கண்களுக்கு கலிகம் போட்டுக்கொண்டார், தன்னுடைய வாய்க்கு அவர் கூட்டு போட்டுக்கொண்டார், அவர் தன்னுடைய நாவுக்கு காவல் செய்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ்ந்த முடியாது. இயேசு கிறிஸ்து கிடைச்சது பெரிய அவன் பாடின பாடல், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். பாடின பாடல் எல்லாமே ரொம்பவே தொட்டுச்சு. மண்ணுக்காக மாணிக்கத்தை என்ன பண்ணிருக்காது விட்டுறப்போம். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம எதையுமே காது கேட்க சொன்னாலும் செவடங்கால ஊதுன தங்க மாதிரியே வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கத்த பேசுவார். அதுக்கப்புறம் அவர் பேசுறது நிறுத்திடுவார். அவர் பேசினாலும் நமக்கு காது கேட்காது. ஏன்னா நம்ம தான் செலுத்து வாங்கி போடுறோம். அதுக்கப்புறம் இது கத்தருடைய சத்தமா விசாரணையுடைய சத்தமான கூட நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது.
கர்த்தருடைய சத்தம், விசுவாசனுடைய சத்தம் அப்படிங்கிறதுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு நல்வழிப்படுத்தி கொண்டு போகும். இது அப்படி இல்லை, உங்களுக்கு ஏற்றபடி இருக்கு. விசுவாசனுடைய கிரியைகள் எப்படி இருக்குன்னா, நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதன்படி இருக்கு. நமக்கு ஈஸியா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் பரவாயில்லையே, நல்லா இருக்குது அப்படின்னு. அதுதான் விசுவாசம் பண்ணிருக்காங்க. ஆனா தேவனுடைய பாதை அப்படி இல்லை. அவர் எப்படி நடந்து வந்தாரோ அந்த பூமியில, அவர் தன்னுடைய ரத்தம் தோய்ந்த கால்களால கடந்து சென்ற அதே காரியங்கள் தான் இந்த பூமியில் நம்ம பாடுகளும் சோதனைகளும் வேதனைகளும் நம்ம நினைச்சது நடக்காது. எல்லாமே கைகூடி வர வேண்டியது கைகூடி வராம போகும், தள்ளி போகும் சில நேரத்துக்கு. இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப மனசு தலைகள் சில நேரத்துக்கு. இதெல்லாம் இந்த 2 வாரத்தில் நான் ரொம்ப அனுபவிச்சேன். ரொம்ப மனசு விட்டேன் சில காரியத்தில். என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னு ரொம்ப அவ்வளோ வேதனை, அவ்வளோ பிரச்சனைகள். அப்படிங்கும் பொழுது நம்மளை ஈஸியா சோர்வடைய வச்சிடும். நீங்க எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சரி, உங்களை அசைக்கணும்னா ஈஸியா விசுவாசம். அதனால நம்ம என்னைக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தை நாடி போறது நமக்கு ரொம்ப நல்லது. காரணம், அவருடைய நோக்கம் என்னன்னாக்கா, உங்ககிட்ட இருந்து பொண்ணை கொடுக்குறதோ பொருளை கொடுக்குறதோ மற்றபடி உங்களை அதெல்லாம் அவனுடைய நோக்கம் இல்லை. உங்ககிட்ட இருந்து விசுவாசத்தை வெளியில் எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நீ ஆராதிக்க மாட்டோம், நீ மகிமைப்படுத்த மாட்டேன். அவனுடைய நோக்கம் அதை மட்டும்தான். நீ ஆராதிக்க போகக்கூடாது, நீ ஆராதனைக்கு போகக்கூடாது, நீ கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடாது. நீ உன்னுடைய மனசாட்சி என்ன பண்ணக்கூடாது, சுத்தமா இருந்துடக்கூடாது. அதே மாதிரி உன்னுடைய விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது, உண்மையில இருந்துடக்கூடாது. அவனுடைய நோக்கம் இதுதான். மற்றபடி உங்களுக்கு வாரி வாரி கொடுப்பான். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. கடவுளே இல்லைன்னு சொல்றவன் இந்த கோவில நல்லா கோடி 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 சம்பாதித்து மாடிக்கிறாங்க. கடவுள் மருந்து கொள்கை பண்ற ஒரு கட்சியும் கூட இருக்கதான் செய்யுது. செத்தா போயிட்டாங்க, அவனுக்கு தேவை அதுதான். நீ என்ன பண்ணக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தியானத்துல யாத்திராக எழுதிட்டு இருக்கின்ற அப்ப போய் கேட்கும் போது, அது வரைக்கும் ஏற்கனவே அவங்களால தாக்கு பிடிக்க முடியாத சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய கூக்குரல் வந்து பரலோகத்துக்கு எட்டிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்றாருன்னா, முச்செடியில தரிசனம் கொடுக்குறாரு மோசேக்கு. தரிசனம் கொடுத்து பச்சையா இருக்கிற முள்ளு செடி வேவும் அப்படியே வெந்திருக்கு தான், ஆனா அது கிடையாது. ஆச்சரியத்தோட போய் மோசே பக்கத்துல பாக்குறாரு. அப்ப ஒரு குரல் கேட்குது. அப்ப அவர் கர்த்தர் பேசுற இடத்துல, இந்த மாதிரி ஆளோட்டிகளின் நிமித்தம் என்னுடைய ஜனங்க கத்துறது என்னுடைய சமூகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு போய் அன்னைக்கு போய் இந்த காரியத்தை இது பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. மோசே எங்க வளர்ந்தவன், பார்வோனுடைய வளர்ந்தவன். ஆனாலும் தன்னுடைய இனத்தான் ஒருத்தன் அடிக்கப்படும் பொழுது தாக்கு பிடிக்க முடியாம போய் அவனை அடிக்கும் போது அவன் எது போயிடும். அதுக்கு பயந்து என்ன பண்றா, தன் மாமன் இத்திரோவனுடைய வீட்டுக்கு வந்து அங்க ஒட்டிக்கிட்டு ஆடு மேய்ச்சி 340 கிலோ பிரிக்க முடியும். 340 கிலோ பிரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, முதல் 40 அவருக்கு வந்து வசதியான வாழ்க்கை வாழ்ந்தவரா இருக்காரு. 2வது 40 பாத்தீங்கன்னா, 3வது 40 பாத்தீங்கன்னாக்கா வழிநடத்துற வேலையை கற்றுக். அந்த அதிகாரத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப பயங்கர ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 2 அதிகாரம் கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. மொத்தத்துல படைக்கிறாரு மோசே. அது நல்ல கூர்ந்து வாசிங்க. அந்த அதிகாரம் வந்து யாத்திராகமோ 4:5 நினைக்கிறேன், 3-4-5 நினைக்கிறேன். பேசிக்கிட்டே இருப்பாரு. எப்பா நீ போப்பா, நீ போப்பா, நீ போப்பா, நீ போப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு நொடிச்சொல் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்படியா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருப்பாரு. அவன் தேவன் நினைத்திருந்தார் ஆண்டவர் வந்து பட்சிக்கிற அக்னியாவும் இருக்கிறார். ஆனா அந்த இடத்துக்கு கர்த்தர் மோசே ரொம்ப பண்ணியிருந்தார். அப்படி போறவர் தான் கடைசியே சொல்லுவாரு, மோசையை போல சார்ந்த குணம் உண்ணவன் இந்த பூமியில நானு இல்லைன்னு நான் சொல்லுவார். அவர் சாட்சி சொல்லுவார். மோசை ஒத்துக்கவே மாட்டார். கடைசியா வேற வழி இல்லாம ஆரோனை வந்து கர்த்தர் இணைக்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கருத்து எல்லாருமே அந்த இடத்துக்கு தப்பு பண்றதுதான். ஆரோனை தெய்வம் நினைக்கலாம். ஆரோனை வந்து இவர் என்ன பண்ணிக்கிட்டு, மோசை வந்து ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வேற வழி இல்லாத சூழ்நிலைகளை சரிப்பா நீ அவன் சேர்த்துக்க அப்படிங்கிறது ஒரு கட்டாயத்துக்கு வந்து கடவுளையே கொண்டு வர வைக்கிறாரு. அது ஒரு கட்டாயமா இருக்கும் நிகழ்ச்சி. ஆனா அவரு தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப மோசை தான். உனக்கு திக்குவாயா இருந்தேன்னா, மந்தனாவா இருந்தேன், எப்படி இருந்தேன், நீ படிச்சிருந்தேன் என்ன, படிக்கலையா என்ன, எதா இருந்தேன்னா என் முடிப்பான், என் வேலையை செய் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்றாரு. ஆனா இவருக்குள்ள அந்த காம்ப்ளெக்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அந்த தாழ்வு மனப்பான்மை அந்த மனுஷனை என்ன பண்ண விடணுமா, இது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா, இது என்ன சாதாரண வேலையா? ஒரு லட்சம் ஜனக்கூட்டங்களை, பல லட்சம் ஜனக்கூட்டங்களை வழிநடத்துறது சாதாரண வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சோறு பார்வோனை பத்தி அவருக்கு நினைக்கணும். ஏன்னா அவர் அங்கதான் வந்தாரு.
அப்ப அவங்ககிட்ட போய் நின்று பேசணும் அப்படின்னாக்கா அதுக்கு நல்ல கம்பீரமான ஒரு குரலும் தைரியம் நெஞ்சுக்குள்ள ஒரு மனிதனாக, சாவுக்கு பயப்படாத மனிதனாக இருக்கணுங்கிறது இவருடைய கான்செப்ட். அப்ப கடவுள் சொல்றாரு, சரிப்பா நீ என்ன பண்ண, ஆரோனை சேர்த்துக்க, அவன் உனக்கு வாயா இருப்பான்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை அடிஷனலா கத்து சேர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு மோசே தான் பண்றாரு. இப்ப தொடர்ந்து கத்த பேசிட்டே இருக்கிறார். அவ்வளவு பொறுமையா அந்த 2 அதிகாரம் ஒவ்வொரு வசனத்துக்கும் தியானம் செய்து எழுதியிருக்கீங்க. அப்ப அந்த இடத்துக்கு பார்க்கும் பொழுது அவங்க நீ போகணும்னு ஆசைப்படுற, நீ என் ஊழியத்தை செய்யணும்னு அவரு ஆசைப்படும் பொழுது வேண்டாம் இந்த உலகம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம போனோம்னா என்ன யோசிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட லட்சங்கள் சம்பளம் வருமா இந்த பூமியில? அதுக்கு மேலாம் வராது. அப்புறம் அடுத்தது உங்களை பிடிக்கலாமே இன்னொருத்தர் போட போறான். இமீடியட் டெர்மினேஷன். அடுத்தது இன்னொரு கம்பெனி நாடி ஓடணும், ஓடியது. ஆனா இந்த ஜாப் பர்மனன்ட் ஜாப். ஊழியங்கிறது பர்மனன்ட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப். நீ வந்துட்டேன்னா ரிட்டர்ன் போக வேண்டிய அவசியங்கள்லாம் இல்லை. உனக்கு எதுக்காக உங்க அப்பாயின்ட் பண்ணாரா அந்த வேலையை அவர் கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறாரு. அப்ப இந்த இடத்துக்கு தொடர்ந்து ஒரு மனிதன் வந்து அவர் கொடுக்குற சத்தத்துக்கு செவி கொடுக்கவே இல்லை அப்படின்னா கடைசியா அவன் என்ன ஆகுறான், செவிட்டு விரியனா மாறி போறான். செவிட்டு விரியனா மாறி போறான். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கப்படுது. கடைசியா அவன் காது கேட்காம மரத்துக்கிட்ட பேசுற மாதிரி ஆயிடுது. அவனுக்கு எதுவுமே புரியாது, என்ன சொன்னாலும் புரியாது. அந்த மாதிரியான நிர்பந்தமான நிலைமைக்கு போயத்தான் இங்க பேருக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, ஒரு சம்பவத்தை நான் இந்த இடத்துக்கு சொல்லி முக்கியமான காரியத்துக்கு கடைசியா வந்துடுறாங்க. இது ஒரு கடினமான கேள்விதான், இருந்தாலும் நீங்களும் சிந்திங்க. இந்த பைபிள்ல போட்டிருக்க பிரகாரம் 100% முழுசா ஒரு மனிதனால வாழ முடியுமா? பி வெரி ஃப்ராங்க். இந்த பைபிள்ல போட்டிருக்கிற பிரகாரம் முழுசா ஒரு மனிதனால முடியாதுன்னு சொல்லப்படுது. இது ஒரு கடினமான கேள்வி. இந்த கேள்வி கடந்த ஆண்டுகள்ல நாங்க ஐக்கியப்பட்ட சபையில ஒரு மூத்த ஊழியக்காரர்கிட்ட ஒரு விசுவாசிக்கும் ஒரு அவங்க ஊழியருக்கு நடந்த ஒரு விவாதம். அந்த மைய கருத்து தான் நம்ம பைபிள்ல இருக்கிறத படி புதுசா வாழ முடியுமா அப்படிங்கிறது போது நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ முடியுங்கிறது உண்மை. வாழ முடியலன்னா இந்த பைபிளே நம்ம கையில கொடுத்துருக்க மாட்டாரு. வாழ முடியல அப்படின்னா இந்த பைபிள் நம்ம கையில கொடுத்துருக்கவே மாட்டாரு. அவர் எப்படி அசீரீதியா வானத்துல வந்து பேசினாரோ அப்பதைக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு நம்ம சொல்றாரு. வாழ முடியுங்கிறது தான் உண்மை. ஏன் வாழ முடியுங்கிறது உண்மையா உறுதியா சொல்றேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வரைக்கும் எப்படி வாழ முடியும்? ஏன்னா உனக்கு மன்னிப்பு இதுல இருக்கு. அவருடைய மரணத்துல உனக்கு என்ன இருக்கு? மன்னிப்பு இருக்கு. மரணத்துல என்ன இருக்கு? ஜெயம் இருக்கு. அவர் மரணத்தை ஜெயித்தவர். மரணமே உன் கூட இங்கே, பாதாளமே உன் ஜெயம் இருக்கேன்னு சொன்னவர். நீ இருந்து போவ, நீ இடறி போவ, நீ தப்பு செஞ்சிருவ, எல்லாமே நடந்துரும் அப்படிங்கிறது இதெல்லாமே இயற்கையா மனிதனுடைய சுபாவம். ஏன்னா அவனுடைய மாமிசத்துல பாவம் வாசமா இருக்குங்கிறது இதெல்லாம் உனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் உன்னை ரட்சிக்கிறது. பேதுரு என்ன பண்ணாரு? பேதுருவை பத்தி எல்லாம் நினைக்கும் போது நமக்கு அவரு பண்ண அந்த காரியம் பத்தி ஞாபகம் வருது. தாவீதை பத்தி எல்லாம் நினைக்கும் போது அவர் செஞ்ச பாவமும் நமக்கு ஞாபகம். பைபிள்ல இருந்து வெளியே எழுதித்தராங்க. அவர்கள் அதற்காக அவர்கள் மனம் கசந்து இருந்தார்கள். தன்னுடைய காரியங்களை நினைச்சு வெட்கப்பட்டாங்க, துக்கப்பட்டாங்க. எவ்வளவு பெரிய தெய்வத்துக்கு நான் எவ்வளவு துரோகத்தை பண்ணிட்டு போகிறோம். அந்த மனம் கசந்து அழுகுது. அந்த அவங்க மனம் திரும்பினது. இந்த காரியங்கள் பின்னாட்கள் அவங்க வல்லமையா பயன்படுத்துச்சு. பேதுருவை கொண்டுதான் கட்ட சபையிலே. ஏன்னா தெரியும் அவனுக்கு சபை பின்னாட்கள் இருந்துதான் இருக்கும். இவன் இருந்து போவான், இவன் இடமே போவான், இதெல்லாம் தெரியும். அப்ப 100% வாழ முடியுமா? நான் கண்டிப்பா வாழ முடியும். நீ ஒரு தடவை தவறு செஞ்சுட்டு அப்படிங்கிறதுக்காக தூக்கி எறிகிறவர்கள் தெய்வம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னை அவரை ரட்சிக்கும் போது நீ பாருங்க, பாவியத்தை தான் பிரபுடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவர் கொண்டு வந்திருக்காரு. அவன் பரிசுத்தமாக இருந்தானா? 1 யோவான் நிருபத்தில் அவர் எழுதும்போது சொல்றாரு, நான் நன்மை செய்ய விரும்பினாலும் பவுல் சொல்லும் போது அது இந்த இடத்துல மாசமாக இல்லப்பா, நான் விரும்பாத தீமையே சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பாவம் செய்யறாருன்னு அர்த்தம் இல்ல. அது உன்னை ஆவிக்கு விரோதமாக மாம்சமும், மாமிசத்துக்கு விரோதமாக ஆவியை என்ன பண்ணுனா ரெண்டும் போட்டி போகும். இந்த போராட்டத்துல எது ஜெயிக்குதுங்கிறதான். இருந்து போயிட்டியா, சரி பரவாயில்ல, அவர்கிட்ட திருத்தலாம் மன்னிப்பு உண்டு.
நீ போராடி கீழே விழுந்துட்டு அப்படின்னா திரளான மன்னிப்பு நீ அந்த மன்னிப்பு சுதந்திரம் ஓட்டு தருவி உண்டானது. இந்த போராட்டம் நம்முடைய மரணம் வரைக்குமே இருக்கு. கண்டிப்பா வேத சத்தியத்தை 100% நம்மளால வாழ முடியுங்கிறது தான் உண்மையான தீர்ப்பு. ஆனா அன்னைக்கு நடந்த சம்பவம் என்ன நடந்தாக்கா, அப்ப உச்சக்கட்ட வாக்குவாதம் ஆனோடனே அவரால் ஜெயிக்க முடியல அப்படின்னு அவர் முடிவு என்ன பண்ணிட்டே இருக்குன்னா, இங்கே காமி பார்க்கலாம் என்ன 100% வாழ்ந்தானு அப்படின்ட்டு. எவனாலே 100% வாழ முடியாது, வாழ்றதுக்கு தான் காமி பார்க்கலாம். இதை சொன்னது யாரு? மூத்த ஊழியர் சபைக்கு கூட்டி வாரி போச்சு. நீங்க சபைக்கு முன்பாக எப்படி இருக்கு? நம்மளை நடத்த வேண்டியது யாரு? சபையினுடைய முடிவு. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் பொறுப்பு யாரு இந்த கர்த்தர் கொடுத்திருக்காரு அப்படின்னாக்கா, அவர் ஆராதனைக்கு வரலன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஊழியருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்ப ஊழியருக்கு தான் கர்த்தர் கேட்பாரு, அவன் ஏன் வரலன்னு அவங்களுக்கு செகண்டா தான் கேட்பாரு. அப்ப சபையை நடத்த வேண்டிய ஒரு ஊழியரே சொல்றாரு, நீங்க படி நடந்தவன் யாரு காமி பார்க்கலாம் அப்படின்னு. இன்னொரு பெந்தகோஸ்தே உதவிக்காரங்க சொன்னாங்க, பரலோகமா போனாதாங்க தெரியும், பரலோகமா போனாதான் தெரியும். இதெல்லாமே விசுவாசிகளுக்கு முன்பாக நாம தடுக்கலை இடர்களையும், விசுவாசிகளுக்கு முன்பாக தடுக்கலை இடர்களையும் நம்ம போடுறதை காட்டிடுவோம். நம்முடைய கருத்துல எந்திர கல்ல கட்டி நடுக்கடல்ல போறது நலமா இருக்கும். அன்னைக்கு என்ன பதில் நியாயமா சொல்லியிருக்கு தெரியுமா? மௌனம் தான் அவருடைய ஆயுதமா இருக்கு. வாழ முடியுங்கிறது தான் உண்மை. இல்லைன்னா பைபிள் இது ரொம்ப சிம்பிள்ங்க. இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். வாழ முடியுங்கிறது உண்மைங்கிறதுனாலதான் நமக்கு இந்த புத்தகத்தை நம்ம பிரிண்டடிச்சு கைகளுக்கு வர அளவுக்கு தேவன் நம்ம உன்னால செய்ய முடியாத ஒரு காரியத்தை கட்ட ஒருபோதும் அந்த பாரத்தை அவர் நம்மளை சுமக்கிறதுக்கு அவர் அநீதியுள்ள தெய்வம் அல்ல. அவர் எல்லா வாரத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்த ஒரு தெய்வம். அப்படிங்கும்போது நம்மளோட சகிக்க முடியாத அளவுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் நமக்கு ஒருபோதும் வரப்போறது இல்லை. அப்படி வருது அப்படின்னா அப்படி நம்மளால முடியல அப்படின்னாக்கா என்ன ஆகும்? சகிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கான தப்பித்துக் கொள்ள போக்க கண்டிப்பா கட்ட வச்சிருக்காரு. ஓகே, அப்படிங்கும்போது இந்த மாதிரி காரியங்கள் கடைசியா என்ன முடிவுக்கு வந்தது அப்படின்னா, எல்லாருக்கும் எதிர்பார்ப்பாங்க. கடைசியா அவருடைய மரணம் ரொம்ப பொறுமையா இருந்தது. ரொம்ப வியாதி படுக்கையில குழு கொடுத்து கடைசியா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. நம்மளை பார்த்து வர்ணம்பாவும் மாயத்தினால இருக்கும்டா. அதுக்கப்புறம் சிலரும் மாயத்தினால இருக்கும்டாங்க. எதனால? உலகம் தப்பு செஞ்சதுனால அவனை பார்த்து எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செயின் லிங்க எல்லாரும் தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மள பார்க்குற உலகம் ஒரு முடிவு போகணும். அதே நேரத்தில் நம்மள பார்க்குற விசுவாசிகளுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பா இருக்கு. நமக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க நம்மளதான் ரோல் மாடலா வச்சிருப்பாங்க. பெரிய சபையில பாத்தீங்கன்னா நமக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க எல்லாருமே நம்மளதான் ரோல் மாடலா வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம போற நல்லா இருக்கு, இந்த அம்மா எப்படி மாற்ற பாக்குறாங்க. இப்படி எல்லாம் நாம ஒரு தப்பு செய்யும் போது என்ன ஆகும்? சிதிச்சு போயிடுவோம். இதெல்லாம் ஏன் வெளிப்படையா நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலை இடர்வை நம்ம போடுறோம். அப்படி போட்டுட்டோம் இயந்திர கல்ல தடுக்கலை கட்டி நடுக்கடல போக மனமாக இருக்குன்னு சொல்லுவோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வேத வசனத்தை முழுசாக வாழ முடியும், கண்டிப்பா வாழ முடியும். எந்த நிச்சயம்? ஒருவேளை நம்முடைய பர்சனல் லைஃப்ல நம்ம தவறைக்கு போகலாம், இடரைக்கு போகலாம். அது நமக்கும் தேவனுக்கும் உண்டான ஒரு உறவு. அதுல ஏற்படக்கூடிய பாதிப்பு. அந்த காரியங்களை வச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, வேதத்தை நாம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. நம்மளால முடியல அப்படின்னாங்க நம்மளால போக முடியல, யாராலையுமே போக முடியாம போவான். அப்படியே இல்ல, உன்னோட பலவான் என்ன பண்ணுவான்? விசுவாசத்துல அதை வந்து காண்பிப்பான், ஜெயிச்சு நிற்பான். எத்தனை இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை, எத்தனை தாய்மார்களுடைய வாழ்க்கை, தன்னுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு அவங்க விசுவாசத்தை வளர்த்தவங்களா இருக்கிறாங்க. எத்தனையோ சாட்சிகள். விசுவாச வீரர்கள் பட்டியல் எதிரேற்கிற 11வது அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வீரர்களுடைய பட்டியல் அவங்க எதை சண்டைக்கு போனாங்களா? அது என்ன எதுல வீரமா இருந்தாங்க? விசுவாசத்துல ஜெயம் பெற்றவங்க. வந்த சோதனை அதெல்லாம் நம்ம சில விஷயங்களை படிச்சு நம்மளால கடந்தே போக முடியும். எங்க பெத்த தாய்க்கு முன்பாக தந்தை அவங்க பெத்த 10 மாசம் வந்து பெத்த குழந்தைய வாழை கொண்டாந்து 2 அறுத்து போடுறான். என்னங்க வாழ்க்கை? இயேசுவே இருக்காது. ஏன்னா என் பிள்ளைய நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன், பரலோகத்துல பார்ப்பேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அது எது கொடுக்குது? தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் புரியாத போகிறது.
ஒருவேளை நம்ம சோழன் போவோம், ஒருவேளை நம்ம இழைப்போம், ஒருவேளை விழுந்துப்போம். எதிரோக்கு நடக்காதது நமக்கு நடக்குது, தாவீதுக்கு நடக்காதது நமக்கு நடக்குது, சிம்சோனுக்கு நடக்காதது நடக்குது, சாலமோனுக்கு நடக்காது. இதுல ஒரு சிலர் ஜெயிச்சாங்க, ஒரு சிலர் பரமண்டா தோத்து போயிட்டாங்க. ஆனா நம்ம ஜெயிச்சவங்க லிஸ்ட்ல வரப்போறாங்க இல்ல தோத்தவங்க லிஸ்ட்ல வரப்போறாங்க முடிவு நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம சுதாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எழுந்துட்டோம். நம்ம வெள்ளாட்டுக்கு எதுக்குமே வெள்ளாட்டு பிடிக்கணும். சேத்துல விழுந்தாலும் அது வெள்ளாட்டு பிடிக்கும், அது ஒருபோது செம்மறியக்கூடிய ஆகப்படும். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றவர்களுக்கு முன்பாக எதற்கையும் கருக்களையும் நாம் என்ன பண்ணிருக்கூடாது, போற்றப்பட்டது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சு இன்னைக்கு செய்தியை முடிக்கலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு மக்களினாலே சொல்லிட்டு பார்வையும் அதில் ஏற்படுவதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது ஒரு புகழ்ச்சியும் பணமும் மகிமையும் காணப்படும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதாரணமான தங்கத்துக்கு அவ்வளவு சோதனைகள் தேவைப்படுது. நெருப்புல போட்டு குறுக்கி காய்ச்சி எடுத்து அது சுத்த பொண்ணுங்கிற விளக்கத்துக்கு அப்புறம் தான் அது பயன்பாட்டுக்கே வருது, அது விலையும் போகுது. அப்படி இருக்க பொழுது அதை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கக்கூடிய உங்கள் விசுவாசம் ரொம்ப முக்கியமான உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு பாடுபடும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நம்ம இந்த காரியத்தில் நம்மளுக்கு சுத்த மனசாட்சியோடு கூட நம்முடைய தேவனாம தேவனுடைய திருநாமத்தை மேம்படுத்தும். அவருடைய திருநாமம் என்று மேம்படுவதாக ஆகும்.